கோவை மாவட்டம் கிணத்துக்கடவுல தூய்மை பணியாளர்களோட சேர்ந்து அமைச்சர் விக்னேஷ் தூய்மை பணியில ஈடுபட்டிருக்காரு. காட்சிகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் பகுதி வாரியா அதாவது வார்டு வாரியா குறை தீர்ப்பு முகாம் நடந்துட்டு வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் நீண்ட ஆண்டுகளாக கழிவுநீர் பிரச்சனை இருக்கிறதா சொல்லியிருக்கிறதாகவும் அதனால் இந்த பணிகளை சீர் செய்யக்கூடிய வேளையில் அமைச்சர் விக்னேஷ் ஈடுபட்டிருக்காரு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து அவங்களுடைய குறைகளை நேரடியாக கேட்கறது மட்டும் இல்லாமல் இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளையோ நம்ம பார்க்கிறோம். இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து அமைச்சர் விக்னேஷ் அங்கே இருக்கக்கூடிய சூழல் பற்றியோ நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பார்க்கலாம். நாங்கள் தளபதி மக்கள் இயக்கமாக இருக்கும்போது தளபதி பிறந்தநாள் அன்னைக்கோ அல்லது இந்த மாதிரி படம் வர அன்னைக்கோ மக்கள் இயக்க நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பகுதியில் தூய்மை பணிகளில் மேற்கொள்வோம். அப்புறம் அது போக அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு நோட்டு புத்தகம் சாப்பாடு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த பழைய நாட்களை நினைவு கூறும் வகையில் இன்னைக்கு மக்கள் இயக்கத்தை சேர்ந்த அந்த பழைய நண்பர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நண்பர்கள் மற்றும் கார்பரேஷன்ல இருந்து வந்த தூய்மை பணியாளர்கள் எல்லோருடனும் இணைந்து இந்த பகுதியை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.